சாராம்சத்தை இந்த நாளிலே உங்களோடு கூட பேச கர்த்தருடைய ஆவியானவர் என்னை ஏவினார். அதற்கு நேராக கடந்து போகலாம். என்னாகமம் 23வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. இது ஒரு ராஜரீகமான ஆண்டு. என்ன ஆண்டு? ராஜரீகமான ஆண்டு. இந்த ராஜரீகமான ஆண்டு என்றால் என்னன்னா, நாம் ஒரு பெரிய ராயல்ட்டியாக நாம் இருக்க போகிறோம். ஆமென். இங்கிலீஷில் சொன்ன புரியுது இல்லையா? ராயல்ட்டி. ராஜரீகம்னா என்னென்ன? ராயல், பெரிய ராயல் ஃபேமிலியா? எஸ், வி ஆர் ராயல் ஃபேமிலி. இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளாம் யாரு? ராயல் ஃபேமிலி. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ராயல் ஃபேமிலியாய் ஒரு ராஜரீகத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு போகிறார். என்ன பாஸ்டர், இந்த மாதம் வாடகை கொடுக்குறதே எப்படின்னு எனக்கு தெரியல, இந்த மாதத்தில் பஸ்ஸுக்கு பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கவலையே படாதீங்க. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நல்ல கரங்களை வைத்துறையா சொல்லலாமா? எரேமியா 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தரே தெய்வம், அவர் நித்திய ராஜா. என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, அவர், அந்த வசனத்தை படிப்போம். கர்த்தர் பிலேயாமின் வாயிலே வாக்கு அருளி, நீ பாலாக இடத்தில் திரும்பி போய் இவ்விதமாய் சொல்ல கடவா என்றார். எரேமியா 23:5 சொன்னமா, நீ என்னாகமம் 23:5 வாசிக்கிறேன். எரேமியா 23:5. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவா இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியும் நடப்பிப்பார். அப்போ ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது என்றால், எனக்கு ஒரு ராஜா கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று அர்த்தம். நல்லவர்கள் இல்லையா? சொல்லுங்க. சிலர் பிள்ளையை பார்த்து என் ராஜா அப்படிம்பாங்க, மகளை பார்த்து ராஜாத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. சில பேர் புருஷனை பார்த்து நீங்க என் ராஜா, என் கிங், மை கிங் என்று சொல்லுவாங்க. நமக்கு ஒரு ராஜா கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் யார் என்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு ராஜாவாக அவர் நமக்குள்ளே இருக்கிறபடினாலே, அவர் ராஜரீகம் பண்ணுகிறபடினாலே நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிங்க. நம்ம என்றைக்குமே ரெகுலர் பைபிள் படிப்பில் இருமா ரெகுலராக பைபிள் படிக்கிறதுல அந்த எசேக்கியேலுக்கு தானியேலுக்கு மேலே தாண்ட மாட்டாங்க. அதனால் நாகும் எங்கே இருக்குன்னு கேட்டால் அப்படி திரட்டுறது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. மீகா எங்கே இருக்குன்னு கேட்டால் புதிய ஏற்பாடு பக்கம் புரட்டுறது. அப்புறம் செப்பனியா எங்கேன்னு கேட்டால் ஆதியாகமத்திலேருந்து யாத்திராகமத்தை தாண்டுறது. அப்படி இருக்கும். ஒழுங்காக பைபிள் படித்து பழகுங்க. இந்த வருஷம் 2 தடவையாவது பைபிள் படிக்கணும்னு படித்து பழக. முதல்ல அட்டவணையும் நல்லா மனப்பாடம் பண்ணுங்க. அல்லேலூயா. மீகா 2:13 சொல்லப்பட்டிருக்கு, போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ ஆண்டவர் ராஜாவா இருக்கிறார்னா, ராஜாவின் ஜெய கம்பீரத்தை நம்ம அறியணும்னா, ராஜா என் நடுவில் இருக்கிறார். ராஜா என் நடுவில் இருக்கிறாருன்னா ஜெய கம்பீர சத்தத்தை நான் அறிகிறேன். ராஜா இருந்தால் என்ன செய்வார்னா, அவர் எப்போதும் எனக்கு முன்னாக போவார். அல்லேலூயா. ஏன் ராஜா முன்னால போறார்? என் முன்னால எனக்கு இருக்கிற தடைகளை எல்லாம், சாத்தான் வைத்துக்கிற தடைகளை எல்லாம் உடைத்து போடும்படியாக என் ராஜா முன்னே போகிறார். அல்லேலூயா. இந்த ஆண்டு நோய்கள் உனக்கு தடையாக வந்து நின்று
நின்று கொண்டிருக்கிறதா, உன் நோய்களை எல்லாம் கர்த்தர் தடையாக இருக்கிற நோய்களை உடைக்கப் போகிறார். அல்லேலூயா. உன் கடன் பாரங்கள் உனக்கு தடையா இருக்கிறதா, இயேசுவின் நாமத்தினாலே என் ராஜாவாகிய இயேசுவானவர் உங்கள் தரித்திரத்தை எல்லாம் மாற்றும்படியாக தம்முடைய ஐஸ்வர்யத்தை தந்து தடைகளை உடைத்து போட போகிறார். அல்லேலூயா. கோபதாபங்கள், உறவுகளிலே விரிசல், பலவிதமான மனஸ்தாபங்கள், கசப்புகளோடு சொந்த பந்தங்களுக்கு மத்தியில் பிரிவினைகள் இருக்கிறதா, என் ஆண்டவர் உறவுகளை கட்டுகிறவர், தடைகளை உடைத்து போட்டு உங்களுக்கு முன்பதாக கடந்து போவார். ஆமென். இந்த வருஷத்துக்குள்ளே நான் எப்படி போவேன் ஆண்டவரே, எப்படி எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், எப்படி நான் வாழ போகிறேன், எப்படி நான் பிழைக்க போகிறேன், இதுக்கு என்ன செய்ய போகிறேன், அதுக்கு என்ன செய்ய போகிறேன், கவலையே படாதீங்க. ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு முன்னே போவேன். இரண்டாவதாக சொல்கிறார், நான் அவருக்கு பின்னே போவேன் என்று சொல்கிறார். அதே வார்த்தையை படிங்க. அவள் ராஜா அவர்களுக்கு முன்னே போவார், கர்த்தர் அவர் முன்னணியிலே நடந்து போவார். ஆனால் தேவைப்படுகிற நேரத்தில் அவர் பின்னாலேயும் வந்து நிற்பார். எங்கே வந்து நிற்பார்? யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தில் நம்ம படிக்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே புறப்பட்டு வந்துட்டாங்க. 2 நாள் கழிச்ச உடனே பார்வோனுக்கு யோசனை வந்துருச்சு, என்னடா அவங்கள போக விட்டுட்டோமே. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல் முன்பாக வந்து நின்று கொண்டிருக்கிறாங்க வழி தெரியாமல். இப்போ இந்த பார்வோன் என்ன பண்ணுறான், பின்னால் ரதங்களை ஓட்டி கொண்டு வேகமாக தொடர்ந்து வந்து அவங்கள பிடிச்சிட்டான். இப்போது இஸ்ரவேல் சேனைகளுக்கு முன்பாக மேக ஸ்தம்பத்தில், அக்னி ஸ்தம்பத்தில் ஆண்டவர் முன்னால் போயிட்டு இருந்தார். இப்போ பார்வோன் வந்தோடனே ஜனங்கள்லாம் பயந்தாங்க, ஐயோ எங்களை பின்தொடர்ந்து சத்துரு வருகிறானே. இப்போ முன்பாக நடந்த தூதனானவர் விலகி இஸ்ரவேலுக்கு பாளையத்துக்கு பின்னாக நடந்தார். அல்லேலூயா. முன்னால மட்டும் நடக்கிறவர் அல்ல, உனக்கு பின்னாலேயே நடக்க அவர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சில சமயம் நம்ம ஏமாந்த நேரம் நம்ம பின்னால் வந்து தாக்குற சத்துருக்கள் இருப்பான். ஆனால் பின்னாலேயும் காக்கும் கரம், காக்கும் சமூகம், காக்கும் பிரசன்னம், காக்கும் ராஜா முன்னால மட்டுமல்ல, அவரை பின்னாலேயும் கற்பார். முன்னால தடைகளை உடைப்பார், பின்னால சத்துருவனை தொடாதபடி அவர் பின்னாலையும் காப்பார். வருஷத்தின் துவக்கமானாலும் சரி, வருஷத்தின் முடிவாகிய டிசம்பர் மாதமானாலும் சரி, கர்த்தர் நம்மை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை. ஏனென்றால் ராஜா நமக்குள்ள இருக்கிறார். நாம் ராஜாவின் ஜெய கம்பீரத்தை அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏசாயா 52:12 கூட நீங்கள் வாசிச்சு பாருங்க. ஏசாயா 52:12 படக்குன்னு நெருப்பு மாதிரி வாசிக்கணும். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் உங்கள் இருப்பார். பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். இதுதாங்க இந்த ஆண்டு ராஜரீகமான வருஷம். ராஜாவின் ஜெய கம்பீரத்தை அறியும் ஜனம் என்றால் நாம் ராஜா முன்னாலே போகிறதும் பின்னாலே காக்கிறதையும் நாம் உணரப்போகிறோம். ஆமென். இது எப்படி ஆயிற்று என்று நாம் நினைக்கிற அளவுக்கு தேவன் நமக்கு அதிசயத்தை செய்வார். ஏசாயா 2வது காரியமாக ஏசாயா 34ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். எரேமியா 23:5-6 வாசிங்க. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவா இருந்து ஞானமா ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. ஆதலால் இதோ நாட்கள் வரும், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணலாம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு ராஜா ராஜரீகம் பண்ணுவார், அந்நாட்களிலே இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணுவான். செத்தவர்கள் எல்லாம் விட்டுட்டு உயிரோடு இருக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், பாஸ்டர்மா மட்டும்தான் உயிரோடு இருந்தாங்க, அதனால தான் அவங்க ஒரு அல்லேலூயா சொன்னாங்க. எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்தில் கேட்டோன்னா வயிற்றில் இருக்கிற யோவான் சாணகம் என்ன பண்ணானா, ஏன்னா அந்த பிள்ளை உயிரோடு இருந்துச்சு, சாவலை. உயிரோடு இருந்தனால காது கேட்குது, துள்ளுச்சு. நம்முடைய ஆத்மா எப்பொழுதும் உயிரோடு இருக்கணும். அல்லேலூயா.
கர்த்தருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை கேட்க கேட்க நம்முடைய ஆத்மா அதை ரிசீவ் பண்ணுன்னா அது நமக்குன்னு அர்த்தம். நீங்கள் அதை ஒன்றுமே சொரணையே இல்லைன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், எந்த உணர்வுமே வரல அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அப்புறம் அது நம்ம வாழ்க்கையில் பலிக்காது. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போது மறுபடியும் அந்த வசனத்தை வாசியுமா. இப்போ இங்கே சொல்கிறார், ஞானமாக ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தின் நீதி நடப்பிப்பார். இப்போ அடுத்த வசனத்தில் போடப்பட்டிருக்கு, யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அடுத்த ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, கர்த்தர் எனக்கு ராஜாவாக இருந்து நான் ராஜரீகத்துக்குள்ளே நான் வாழ்கிறேன் என்றால், ராஜரீக வருஷத்துக்குள்ளே வாழ்கிறேன் என்ன அர்த்தம்னா, கர்த்தர் என்னை சுகமாய் தங்க பண்ணுவார். அல்லேலூயா. சுகமாய் தங்க பண்ணுறாருன்னு என்ன அர்த்தம்? 2 ராஜாக்கள் 6:24-27 இருக்கிற வரைக்கும் வசனம் தெரியும், வாசிக்க வேண்டாம். சமாரியாவில் சீரிய ராஜா வந்து முற்றுகை போட்டுறான். ஒரு கழுதத்தால் 80 வெள்ளி காசுக்கு விற்கிற அளவுக்கு இது பஞ்சம் வந்துருச்சு. அப்போ ஒரு ஸ்திரீ ராஜா அலங்கத்தில் நடந்து போகும்போது, ராஜாவே என்னை ரட்சின்னு கேட்குறான். ஆனால் ராஜா கேட்குறான், எதிலிருந்து நான் உன்னை ரட்சிக்கட்டும்? ஆலயத்திலையா களஞ்சியத்திலையா? கர்த்தர் ரட்சிக்காவிட்டால் நான் ரட்சிக்க முடியுமா அப்படின்னு அந்த ராஜா கேட்குறான். அப்போது களஞ்சியத்திலிருந்தும் ஆலயத்திலிருந்தும் எடுத்து ரட்சிக்க வேண்டும். அதுதான் ஒரு ராஜா வந்து தன் ஜனங்களுக்கு மேலே ஜனங்கள் சுகமாய் வாசம் பண்ணுவதற்கு அவன் செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு காரியம். ஒரு ராஜா என்னை நல்ல ராஜானா அந்த நாட்டு மக்களுக்கு வந்து சுகமாய் வாழுவாங்க. சாலமோன் ராஜாவை வாசம் பண்ணும்போது அந்த தேசத்து மக்கள் எல்லாம் சுகமாக வாழ்ந்தாங்க. அந்த அளவுக்கு வெள்ளியும் பொண்ணும் பெருகிச்சு. எல்லாரும் அவன் ஞானத்தை கேட்க வந்தாங்க. தேசம் அமெரிக்கையாக இருந்தது, சமாதானமாக இருந்தது. 3 நேரம் நல்லா சாப்பிட்டாங்க, சௌக்கியமாக பயமுறுத்துவார் இல்லாமல் வாழ்ந்தாங்க. அப்போ ஒரு நல்ல நீதியின் ராஜா, நல்ல ஒரு சாலேமின் ராஜா. சாலேமின் ராஜா என்ன? சமாதான ராஜா, நீதியின் ராஜா, அக்கிரமம் செய்யாத ஒரு ராஜா, அக்கிரமம் நடக்காதபடி பாதுகாக்கிற ராஜா. அடுத்தது அந்த குடிமக்களுக்கு 3 நேரம் நல்ல ஆகாரத்தை கொடுத்து சுகமாய் அவர்களை பாதுகாக்கிற ராஜா. நம்முடைய ராஜாவை போல அப்படி ஒரு ராஜா இல்லை. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை தயவு செய்து படிங்க. லேவியராகமம் 25 18ஆம் வசனம் 19ஆம் வசனம். என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள். அப்பொழுது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். பூமி தன் கனியை தரும். பூமி தன் கனியை தரும். நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு சுகமாய் குடியிருப்பீர்கள். என்ன அர்த்தம்? பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ராஜா நல்ல ராஜா ஆனா சட்டத்துக்கு மதித்து நடப்பாங்க. சவுதி அரேபியாவில் போய் எவனும் ரோட்டில் எச்ச துப்ப மாட்டான். நம்ம நாட்டில் பாருங்கள், எச்ச துப்பாமல் இருக்க மாட்டான். ஆனால் சவுதி அரேபியாவுக்கு போனால் ரோட்டில் என்ன செய்ய மாட்டான், அவன் உதட்டு பிடிச்சி அறுத்து விட்டுருவேன். ரோட்டில் எவனும் அசிங்கம் பண்ண மாட்டான். இந்த நாய்கள் செய்கிற மாதிரி அசிங்கம் பண்ண மாட்டான். அவ்வளோதான், உடனே பனிஷ்மெண்ட்டு. சாட்டை அடி முதுகில் வெளுத்து கட்டி அனுப்பிடுவான். ஏன்னா அங்கே சட்டம் ஒழுங்கு நீதியாக பராமரிக்கப்படுது. அது மேலே ஒரு 500 பவுன் நகை போட்டுட்டு ராத்திரி 2 மணிக்கு கூட ஒரு பொம்பளை பெண்ணானவள் அந்த ரோட்டில் நடந்து போவா. ஒருத்தனும் வழிப்பறி செய்ய மாட்டான். அப்படி செஞ்சால் அடுத்த நாள் அவனை நடு ரோட்டில் வச்சு தூக்கில் தொங்க விட்டுருவான், இல்லைன்னா கையை காலை வெட்டி கழுத்தை வெட்டி போடுவான். அப்போது ஒரு நேர்மையான ராஜா அரசாண்டா குடிமக்களுக்கு பயம் இல்லை. இன்றைக்கி நம்ம ஆளுக்கு நிறைய பேர் ஒட்டகம் மேய்ச்சாலும் பரவாயில்லன்னு ஏன் வந்து கிளம்பி போகிறாங்க. ஒட்டகம் மேய்க்கிற வேலை கிடச்சா கூட பரவாயில்லப்பா, அங்கே பொழைச்சிக்கலாம், நல்லா சாப்பிட்லாம். நல்ல கோழினா கோழி இப்படி இருக்குது, பீஃப்னா பீஃப் இப்படி இருக்குது, ஒட்டகக்கறினா ஒட்டகக்கறி அப்படி இருக்குது, நல்ல பேரிச்சு மூலம் நல்ல. நான் சொல்கிறேன், வெளிநாடு போய் வாழணுன்னு தான் அவசியமே இல்லை. உள்நாட்டிலேயே தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய கண்ணோட்டத்தை மாற்றினதே நம்ம சபையில் இருக்கிற ஒரு அருமையான மகன். அந்த மகன்கிட்ட சொல்லுவேன், ஏப்பா வேலையே இல்லாமல் இருக்கியே, ரெஸ்யூம் கொடு, அவங்கக்கிட்ட அனுப்பலாம், இவங்கக்கிட்ட அனுப்பலாம், துபாய் போகலாமே, சவுதி போகலாமே அப்படின்னலாம் நான் சொல்லுவேன். ஆனால் அந்த மகன் சொன்னால் எனக்கு, இல்லைங்க அங்கிள், அம்மா அப்பாவை விட்டுட்டு நான் போக மாட்டேன் அங்கிள்,
என்ன வேலை கிடைக்குதோ அது இங்கேயே கிடைக்கட்டும். கண்ணு இங்கெல்லாம் அவ்வளோ சம்பளம் கிடைக்காதே, நீ என்னப்பா செய்வ? அப்படிலாம் உனக்கு சம்பளம் கிடைக்காது, நீ நினைக்கிற மாதிரிலாம் உயர்வடைய முடியாது. அவன் சொன்னான், இல்லைங்க அங்கிள், ஆண்டவர் எனக்கு செய்வார், நான் விசுவாசமாக இருக்கேன். அம்மாவை விட்டுட்டு நான் கடைசி காலத்தில் அப்படி தவிக்க விட்டுட்டு நான் போக மாட்டேன், என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். அந்த வார்த்தை அந்த மகனுடைய வாழ்க்கையில் நிறைவேறினதை நான் கண்டேன். அந்த மகன் மூலியமாக கர்த்தர் என்னை போதிச்சார். வெளிநாட்டு போனாதான் ஆசீர்வதிப்பேன் இல்லை, உள்நாட்டிலேயே நான் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறேங்கிறத கர்த்தர் அந்த மகன் மூலியமாக கர்த்தர் எனக்கு போதிச்சார். அதனால் வெளிநாடு ஓடணும்னு நீங்கள் யாரும் நினைக்காதீங்க. உள்நாட்டிலேயே கர்த்தர் உங்களை பெரிய ஆளாக ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லமைப்படுத்த தேவனாக இருக்கிறார். வெளிநாட்டில் வாங்கிறத விட அதிக சம்பாத்தியத்தை கொடுக்க என் ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா. ஊர் சுற்றி பார்க்கணுன்னு ஆசை இருந்தேன்னா வேணால் ஒரு 30,000-40,000 ரூபா எடுத்துகிட்டு வேணால் ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க. ஆனால் வெளிநாடு வேலை நினைக்காதீங்க. உள்நாட்டில் கடைசி காலத்தில் அம்மா அப்பாவை பார்க்கணும், அவங்களுக்கு சுகர் ப்ரெஷர் ஏறிச்சுன்னா அவங்கள டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும். அவங்க ஸ்வீட் எடுத்து குழந்தையாட்ட எடுத்து தின்னு போடுவாங்க. அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கையும் கழுவுமா பிடிச்சி இன்னும் அடுத்த தடவை ஸ்வீட்டு திங்கக்கூடாதுன்னு சொல்லி 2 மிரட்டி வைக்கணும். டாக்டர்கிட்ட ரெகுலர் செக்கப் போகணும். இவ்வளோத்தையும் செய்யணுன்னா நாம் அம்மா அப்பாவோட கூட இருந்தா நீங்கள் இருக்கிற இடம் வாஷிங்டன் டிசியாக இருக்கும், நியூயார்க்காக மாறும். என்ன நான் சொல்கிறது, மாறுமா மாறாதா? துபாயாய் மாறும். ஏன் நம்ம இந்தியாவையே அமெரிக்காவுக்கு மேலே கர்த்தர் கொண்டு போவார். இப்போ 3வது பொருளாதார நாடு இந்தியா, ஜப்பான் பின்னால் போயிடுச்சு, 4வது. இந்தியா தான் 3வது பொருளாதார நாடு. இந்தியாவை ஆசீர்வதின்னு ஜெபம் பண்ணுங்க. இந்தியாவில் கர்த்தர் உங்களுக்கு உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். யோவேல் 2:26 படிக்கிறோம், நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தின ஆண்டவரை நீங்கள் துதிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அதே 2ஆம் அதிகாரம் 17, 18, 19 சொல்கிறார், கர்த்தர் வானத்துக்கு கொடுப்பார், வானம் மறுமொழி கொடுக்கும், பூமிக்கு மறுமொழி கொடுக்கும், பூமி உங்களுக்கு மறுமொழி கொடுக்கும் அப்படிங்கிற வசனத்தை படிக்கிற. அந்த வசனத்தை படிமா. நான் படிச்சிட போறேமா. கர்த்தர் மறுமொழி கொடுத்து 19ஆம் வசனம், யோவேல் 2:19. கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். அல்லேலூயா. என்னங்க, கடுகு தீந்து போச்சு, எண்ணெய் தீந்து போச்சு, அரிசி தீந்து போச்சு, காசு இல்லாத இடத்துல சொல்கிறாளே அப்படிங்கிற சத்தமெல்லாம் மாறி இப்போ எது கேட்டாலும் உள்ள நிறைஞ்சிருக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க போகிறேன். ஏனென்றால் ராஜாவின் ராஜரீகத்துக்குள்ளே நீங்கள் வாழ்கிறவர்களாக இருப்பீர்கள். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை. சகரியா 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது. சகரியா 8:13 படிங்க. படிங்க. சம்பவிப்பது என்னவென்றால், யூத வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதிருங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவுது. உங்களை ரட்சிக்கிற ஒரு ராஜா, உங்களை கடாட்சிக்கிற ராஜா, உங்களை போஷிக்கிற ஒரு ராஜா, உங்களை வழிநடத்துகிற ஒரு ராஜா, உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு ராஜா, உங்களை சுகமாய் தங்க பண்ணுகிற ஒரு ராஜாவாக இருந்து திருப்தியாய் நீங்கள் புசித்து சுகமாயிருக்கும்படி கர்த்தர் வசனம் சொல்லுகிறது இல்லையா? 3 யோவான், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. இஸ்ரவேலருக்கு கர்த்தர் ராஜாவாக இருந்தார், ஆகவே வானத்தின் மன்னாவை தந்தார். அந்த வசனம் சொல்லுகிற ஒரு வார்த்தையில் அவர் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுக்கு வஸ்திரம் பழசாய் போகலை. உபாகம் 8ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தில் படிக்கிறோம். உபாகம் 8ஆம் அதிகாரம் 3-4 வசனம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையினால் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தால். நிலம் விளைஞ்சதான் நீ சாப்பிடணும், அலையில
வானம் கூட உனக்கு என்ன செய்யும்? தானியத்தை கொடுக்கும் அதிசயம். இந்த 40 வருஷம் உண்மையில இந்த வஸ்திரம் பழைதாய் போகவும் இல்லை, கால் வீங்கவும் இல்லை, சுகவீனமும் வராது, உடுத்தக்கூடிய உடைக்கு குறைவு வராது, சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுக்கு குறைவு வராது. ஏனென்றால் ராஜாவின் ஜெய கம்பீரம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. மூன்றாவது காரியமாக 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை படிக்கலாம். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எங்கள் ராஜா எங்களை நியாயம் விசாரித்து எங்களுக்கு முன்பாக புறப்பட்டு, அடுத்ததாக ஒரு ராஜா எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்துவார் இல்லையா? சொல்லும். ஒரு ராஜா யாருக்காக சண்டை போடுறாரு? அவருக்காகவா? அந்த நாட்டு மக்களுக்காக போய் அவர் சண்டை போடுவார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாகிய யூத ராஜசிங்கம் கூட சாத்தானோடு சண்டை போட்டு மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை அவர் பறித்து கொண்டார். இப்போ நம்முடைய ஆத்மா மரித்தாலும் நித்திய ஜீவன் அடைய முடியாது, உன்னதத்துக்கு ஏறும்படியான ஒரு பரதேசை நமக்காக மேலே கொண்டு போய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 24ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. யுத்தத்திலே பராக்கிரமம் உள்ள கர்த்தர். அவர் என்ன செய்கிறார்? யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். உபாகமம் 1:30 அதை தான் வாசிக்கிறோம். யோசுவா 23 3ஆம் வசனம் 10ஆம் வசனம், அந்த வசனங்களை வாசிங்க. அதிலேயும் அவைகளைத்தான் வாசிக்கிறோம். யோசுவா 23:3-10. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இந்த சகல ஜாதிக்கு செய்த யாவையும் நீங்கள் கண்டீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணினார். பண்ணுவார் அல்ல, பண்ணினார். ஆமென். உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவார். ஆண்டவர் என்ன சொல்றார்? உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவார். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர்தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். அவர்தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆகவே ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10,000 பேரையும் துரத்துவீர்கள். 2 பேர் பூமியில ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. 10,000. ரைட், கம் டு த பாயிண்ட். எங்கெங்கேயோ போயிடும். நம்முடைய ராஜா நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அவர் உனக்காக முன்னாலே போய் யுத்தம் பண்ணுவார். நியாயாதிபதிகள் 5:20 வாசிக்கிறோம், வானத்திலிருந்து சிசராவோடு நட்சத்திரங்கள் யுத்தம் பண்ணினது என்று வாசிக்கிறோம். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்து நம்மை மீட்டு கொண்டு பாதுகாப்பார். இஸ்ரவேலுக்கு ஒரு மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதில்லை. அசுத்தாவிகள் எத்தனை வந்தாலும் அவைகளுக்கு எதிராய் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரே யுத்தம் பண்ணுவார். ஆகவே ராஜா உங்களுக்குள்ளே இருக்கிறார். 4ஆவதாக 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிப்போம். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை சவுல் ராஜாவாய் மாற்ற வரைக்கும் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்தார். ஆனால் எங்கேயுமே இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் விட்டு கொடுக்கவே இல்லை. அல்லேலூயா. ராஜா என்றால் அவர் என்னை ஆளுகிறவராக இருப்பார். ஆளுகிறவர் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கு ஆலோசனைகளை சொல்லி என்னை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்துவார். எப்படின்னா, ஒரு அம்மா அப்பா ஒரு குழந்தையை எப்படி கைட் பண்ணுறாங்களோ அதே போல் ஒரு ராஜா தன் தேசத்து மக்களை வழி நடத்துவார். அல்லேலூயா சொல்லலாமா? இப்போ நம்ம நாட்டில் இருக்கிற பிரதம மந்திரிகள், ஜனாதிபதி, எம்எல்ஏ, எம்பிக்கள், மந்திரிகள்லாம் என்ன செய்கிறாங்க? நல்ல திட்டங்களை தீட்டி நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா நல்ல ஆரோக்கியத்துக்கான நல்ல ஆலோசனைகளை கொடுத்து அதை கீப்பப் பண்ண சொல்கிறாங்க. கல்விக்கான முன்னேற்றமான சில திட்டங்களை கொடுத்து அதில் நம்ம முன்னேற வழிநடத்துகிறாங்க. தொழில் புரட்சிகளை கொண்டு வந்து தொழில் துறையில் நம்ம முன்னேறி பொருளாதாரத்தில் நம்ம மேலே வர அவங்க நமக்கு உதவி செய்கிறாங்க. இது எப்படியோ அப்படித்தான் ஆண்டவர் நமக்கு ராஜாவாயிருந்து அவர் நம்மை ஆளும்போது நம்மை முன்னேற்றுவதற்கான ஆலோசனைகளை சொல்லி நம்முடைய சுய இஷ்டத்தின்படி நடவாம அவர் திட்டங்களை கொடுத்து நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா,
இந்த ஆண்டு என் திட்டம் அல்ல, என்னை குறித்து வைத்திருக்கிற அவருடைய திட்டம். பரமண்டலத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல என் வாழ்க்கையிலே இந்த பூமியிலே செய்யப்படுவதாக. அல்லேலூயா. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனத்தை படிச்சு பாருங்க. லேவியராகமம் 26, 11, 12, 13 வசனம். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். அவர் என்னை ஆளுகிறேன் என்றால் அவர் நம் நடுவிலே முதல்ல வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. ராஜா அந்த தேசத்தில் இருக்கிறார்னா அங்கே ராஜாவினுடைய ஒரு அரண்மனை இருக்கும். அரண்மனை இருக்கிறது என்றால் அங்கே ராஜா இருக்கிறார் என்று அர்த்தம். அப்ப ராஜா அங்கே இருக்கிறார் என்றால் அங்கே ராஜா என்னை ஆளுகிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப முதல்ல அவர் வாசஸ்தலம் இருக்கும். அப்படின்னா தேவனுடைய பிரசன்னம் என் கூட எப்போதும் தங்கி இருக்கும். அதுதான் ராஜரீகமான ஆண்டு. ராஜா இருக்கிறார் என்றால் அவருடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்றால் அவருடைய பிரசன்னம் அங்கே இருக்கிறது. எப்பொழுதும் அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. ராஜா உம் பிரசன்னம் போதும் ஐயா. அதனால தான் பண்ணார். ராஜா இருந்தால் அவருடைய பிரசன்னம் இருக்கும். அந்த பிரசன்னம் எனக்கு போதுமானது. அடுத்ததாக வாசிக்கிறோம். அதாவது நான் உங்களை வெறுப்பதில்லை, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். இப்ப நான் உங்க நடுவில் என்ன செய்வேன்னா உலாவிக் கொண்டிருப்பேன். எதற்காக நான் உங்கள் நடுவில் உலாவேன்? 13ஆம் வசனத்துல படிக்கிறோம். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமையாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி. தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி. ஏன் நான் உங்க நடுவில் உலாவுறேன்? நீங்க அடிமையா இருக்கக்கூடாது, நீங்க விடுதலையாகி சுதந்திரமாய் வாழணும். அல்லேலூயா. அதற்காக தான் நான் உங்களை உலாவுறேன். அதுலயும் என்ன செய்யறேன்னா உங்கள் நுகத்தடிகளை முறிக்கிறேன். கடன் என்ற நுகத்தொடியை குறித்து கொள்ளுங்கள். வியாதி என்ற நுகத்தொடியை குறித்து கொள்ளுங்கள். பிரச்சனைகள் என்கிற நுகத்தொடியை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். இந்த ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நுகத்தொடிகளை எல்லாம் முறித்து, இந்த அடிமைத்தனத்தை எல்லாம் முறித்து, கர்த்தர் குனிந்தால உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவா. நீ யாருக்கு பயந்துட்டு இருந்தியோ, யார் உன்னை ஆண்டார்களோ அவர்கள் கையிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டார். ராஜா என்னை ஆளுகிறார்னா என்னை விடுதலை பண்ணுவதற்கும், என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணி நெஞ்ச நிமிர்த்தி நான் நடந்து சுதந்திர காற்றை வீச. 1948, 50 வாழ்ந்தவங்களை கேட்டால் சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்க, வெள்ளைக்காரனுடைய அடிமைத்தனத்திலிருந்து என் சுதந்திர காற்றை நான் சுவாசித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அதே போல உங்களை சுதந்திரமாக, ஃப்ரீயாக, வியாதிகள் இல்லாம, பலவீனங்கள் இல்லாம, பொருளாதார பிரச்சனைகள் இல்லாம, உங்களை ஆளுகிறவருடைய அடிமைத்தனம் இல்லாம, உங்களை சுயாதீனமாக, உங்களை சுயமாக எழுமி நின்று தைரியமாக உங்களை எழுமி நிற்கிற தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆளுகிறார். உபாகமம் 23:14 சொல்றார், நான் உன் பாளையத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். எதுக்கு தெரியுமா? உன் சத்துருக்கள் எடுத்து உன்னை பாதுகாக்கவும், உன்னை ஆசீர்வதிக்கவும், உன் பாளையத்துக்குள்ளே நான் வாசஸ்தலம் போட்டு நான் உட்கார்ந்திருக்கிறேங்கிறார். என்னை ஆளுகிறார் என்றால் என்னோடு இருக்கிறார் என்றால் என்னை சுதந்திரமாய் வாழ பண்ணுகிறார், என் நுகங்களை முறிக்கிறார், என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர். என்னை அடிமை கொள்ள ஒருவனுக்கும் கர்த்தர் இடம் கொடுப்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் புண்ணியங்களை அறிவிக்கும்படி ராஜரீகமான ஆசாரியராய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறேன் வாசிக்கிறோம். அல்லேலூயா. இந்த ராஜரீக ஆசாரியன் என்றால் என்ன? ராயல் பிரீஸ்ட்ஹுட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவன் ராஜாவாகவும் இருப்பான், ஆசாரியனாகவும் இருப்பான். யாரை கர்த்தர் அப்படி ஆக்கியிருக்கிறார்? உங்களையும் என்னையும் கடைசியில் பாருங்க, ராஜாவாகவும் ஆசாரியராகவும் கர்த்தர் ஆசீர்வதித்து விட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமா அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் நம்மை ராஜாவாக, ஆசாரியராக மாற்றிக்கிறார். எதுக்குன்னா அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக. அவருடைய புண்ணியம் என்ன தெரியுமா? 89ஆம் சங்கீதத்தில் 15, 16 வசனங்களை படிச்சு பாருங்க. கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். சங்கீதம் 89, 15, 16. கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். கர்த்தாவே, அவருடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். அவர் உம்முடைய நாமத்திலே நாடோறும் கலைகொர்ந்து உம்முடைய நீதியால் உயர்ந்திருப்பார்கள். நீர் அவர்கள் பலத்தின் மகிமையா இருக்கிறீர். உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும் என்று போதும்.
உம்முடைய தயவுனால் எங்கள் கொம்பு உயரும். இப்போது சங்கீதம் 40:1 வாசா, உளையான சேற்றில் இருந்து என்னை தூக்கி எடுத்து கண்மலையின் மேலே நீ நிறுத்தி என் அடிகளை கண்மலை மேலே உறுதிப்படுத்தி கர்த்தரை துதிக்கும் புதுப்பாட்டை என் நாவிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். இங்கே பேதருக்கு வந்தோம்னா புண்ணியங்களை அறிவிக்க. என்ன புண்ணியம்? என் வாழ்க்கையில் அவர் என்னென்ன நன்மைகளை செய்தார். அல்லேலூயா. கம்பீர் நான் களி கூர்ந்து அவருடைய நீதியால் உயர்ந்து அவர் செய்த நன்மைகளை, அவர் செய்த பாக்கியங்களை எல்லாம் சொல்லும்படியான ஒரு ஆசாரியனாகவும் ஒரு ராஜாவாகவும் நிறுத்துகிறார். ஜனங்கள் கேட்கிறார்கள், நீ ஆசாரியனா ராஜாவா என்றால், நான் ராஜாவும் தான், நான் ஆசாரியனும் தான். ஒரு ராஜாவுக்கே உரிய ராயல்ட்டியையும் அவர் எனக்கு கொடுப்பார். ஒரு ஆசாரியனுக்கே உரிய ஊழியத்தையும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். நீ பூமியில் கட்டுகிறதுவோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். புறஜாதி மக்களுக்கு தேவ பிள்ளைகளாக நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசாரியர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இந்த பூமியில் என்ன நடக்கணும், என்ன நடக்கக்கூடாது என்று தீர்மானம் செய்வதற்கு நீங்கள் ராஜாக்களாக இருக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, பிசாசு தான் இந்த உலகத்தின் அதிபதியாக இருந்தான். இந்த உலகத்தின் அதிபதி யாரு? இப்போ உலகத்தின் அதிபதி யாரு? சந்தேகம் வந்துருச்சு. இப்பவும் பிசாசு தான். இப்பவும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. உலகத்தின் அதிபதியாய் ஆதாமை படித்தார். பாவம் செஞ்சவன ஆதாம் இருந்து படிச்சுட்டான். மத்தேயு 4 வரும்போது அங்கே சோதனையில் சொல்கிறா, இந்த இதெல்லாம் எனக்கு கையளிக்கப்பட்டிருக்குங்கிறான். சிலுவையில் அவர் தலையை நசுக்கின உடனேயே மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை அவர் அவங்ககிட்ட இருந்து பிடுங்கிட்டார். இப்போ உலகத்தின் அதிபதி யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வெளிப்படுத்தின விசேஷம் இருக்குது, அது அடுத்த வாரத்தினுடைய தொடர்ச்சி. அதனால் அடுத்த வாரம் நான் தனியாக எடுக்கிறேன், அதனால் இப்போ எடுக்கலை. அப்போ உலகத்தின் அதிபதி இப்போ யாராக இருக்கிறாங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிறார். அப்போது இந்த திருச்சியில் இருக்கீங்கன்னா, இந்த திருச்சிக்கு நீங்கள் தான் ராஜா. இந்த குறவனை கொண்டு போய் ராஜாவை உட்கார வச்சு ராஜா மாதிரி பாடுறான்னா குறவனாட்டம் கொடுக்குன்னு பார்த்தானா. அந்த மாதிரி எத்தனை மேலே கொண்டு வந்து வச்சாலும் குறவன் பற்றி போக மாட்டேங்குது. நல்லா தான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவன் நமக்கு ராஜாவாய் மட்டுமல்ல, நம்மை அவர் ராஜாவாய் இருக்கிறார். ஏனென்றால் நாம் ராஜாவின் பிள்ளைகள். அல்லேலூயா. பிலிப்பியர் 2 வாசிக்கிறோம், வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழார் யாவருடைய முழங்கால் முடங்கும்படிக்கு அவருக்கு மேலான நாமத்தை தந்து அவரை உயர்த்தினார். இப்பொழுது அவர் உலகத்தின் அதிபதியாக இருக்கிறார். இப்போ உலகத்தின் அதிபதி பிசாசு இல்லை, அவனுக்கு இருக்க இடம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. இப்போ அவனை துரத்தி அடிக்க வேண்டிய வேலை யாருக்கிட்ட இருக்கு? அதனால தான் எனக்கு இந்த 5 சொப்பனங்களில் 2 நாளைக்கு முன்னால் எனக்கு கர்த்தர் காண்பித்து என்னை நல்லா உற்சாகப்படுத்தினார். அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஃபுல் ஃப்ரீ ஆயிடுச்சு, சந்தோஷம் ஆயிடுச்சு. தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த ஆண்டு உங்கள் குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில், வேலை ஸ்தலங்களில், உங்கள் தொழில்களில், உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்களில் கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார், அதிசயம் செய்ய போகிறார். ஏனென்றால் இது உங்களுடைய ஆண்டு, இது ராஜரீகமான ஆண்டு. ராஜா உங்கள் நடுவில் இருந்து உங்களை ராஜாவாக ஆசாரியனமாக உயர்த்தி வைத்து அந்த ராஜரீகத்தை விளங்க பண்ண போகிற ஆண்டவர். நீ பூமியில் கட்டுகிறதுவோ பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும், பூமியில கட்டவிழ்க்கிறதுவோ அது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொன்ன வார்த்தை உங்களுக்கு நிறைவேறும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த ராஜரீகமான ஆண்டு விசுவாசத்தில் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இந்த ராஜரீகமான ஆண்டிலே கர்த்தர் தந்த மேன்மைகளை ருசியுங்கள். இந்த ராஜரீகமான ஆண்டை மகிமையாய் கொண்டாடுங்கள். நீ விழுந்து போவதில்லை, நீ தளர்ந்து போவதில்லை, நீ கைவிடப்படுவதில்லை, நீ வெட்கப்படுவதில்லை, நீ தள்ளப்பட்டு போவதில்லை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறார். அல்லேலூயா.
எல்லா ஆண்டும் ஆசீர்வாதம்னு சொல்கிறாரு. என் வாழ்க்கையில் என்னைக்குத்தான் ஒரு உயர்வு வரும், என்னைக்குத்தான் இந்த காரியம் நடக்கும். இந்த ஆண்டு இந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் செய்ய போகிறார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டியது ரெண்டு விஷயத்தை நீங்கள் செய்யணும். நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஆத்துமாதாயம் செய்யுங்க. தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்தமான பிதாவே, உம்முடைய சன்னிதானத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜரீக ராஜாவின் ஜெயகம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளது. ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்கு கொடுக்கிறது என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி இந்த ஜெயகம்பீரம் ஆண்டவரே எங்கள் மத்தியில் இருக்கிறது. கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியமுள்ள சங்கீதம் 89:15 படிக்கிறபடி அந்த ராஜாவின் ஜெயகம்பீரத்தினாலே எங்களுக்கு உண்டான நன்மைகளை நாங்கள் அனுபவித்து இந்த ஆண்டு கலிகோர்ந்து மகிழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. வந்த நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். சமாதானத்துடன், சுகத்துடன், தீர்க்காயுசுடன், நல்ல ஆரோக்கியம், பலத்துடன், ஆசீர்வாதத்துடன், ஐஸ்வர்யத்துடன், மகிமையான கனத்துடன் நம்முடைய பிள்ளைகள் இன்னும் வாழ்ந்திருக்க, உயர்ந்திருக்க, மேலே எழும்பி கழுகை போல சட்டைகள் எடுத்து எழும்பி உயர உயர பறக்க கர்த்தர் அவர்களுக்கு கிருபை தருவீராக. எட்டாத உயரங்களுக்கு கொண்டு செல்வீராக. மேன்மையான இடங்களுக்கு கொண்டு செல்வீராக. கர்த்தர் கனப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. வழிநடத்தி பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு ரட்சகர் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை சோத்ரி, நம்முடைய பரிசுத்த நாமத்தை சோத்ரி. நாத்துமாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய்த சலவாங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நினைக்கும் ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம் நம்ம நீரோடும் உலகமிக்க சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் கர்த்தர் திரும்பவும் இருப்பதாக. அல்லேலூயா. God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.